குப்பனா நீலாங்கரில் இருக்க பிரான்ச்சில் இருக்கேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணி பயங்கர ஃபேமஸ். அது வந்து இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது இப்போ பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பனா தான் சீரக சம்பா பிரியாணியில் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். சார் நான் நீலாங்கரை பிரான்ச்சுக்கு வந்தது இல்லை, போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். முதல்ல சீரக சம்பா பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எல்லாருக்குமே. ஏன்னா பிரான்ச்சஸ் அதிகமாக ஓப்பன் பண்ணும்போது முதல்ல ஒரு 1-2 பிரான்ச் இருக்கும்போது பெருசாக தெரியல. பட் ஆனால் சீரக சம்பா பிரியாணியை மறுபடியும் சென்னையில் பெரிய லெவலில் கொண்டு வந்து யாருன்னா ஜூனியர். இன்ஃபேக்ட் அந்த சீரக சம்பா பிரியாணி அது வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டினானது அப்படிங்கிற ட்ரேட்மார்க் உழைச்சாங்க. சாப்பிட்டு பார்ப்போம் நீலாங்கரை பிரான்ச்சில் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஜூனியர் குப்பனா மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சமைச்சு கொண்டு வராங்க. ஸோ எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பர், தரமான சம்பவம். ஜூனியர் குப்பனால எனக்கு பிடிச்சது என்னென்னா சீரக சம்பா பிரியாணியில் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி ஃப்ளேவர் இருக்குது. மைல்டாக இருக்கும், டேஸ்ட்டும் மைல்டாக இருக்கும். அதில் நீங்கள் டெஃபரெண்ட்டாக வந்துட்டு மட்டன் பிரியாணி கண்டிப்பாக சாப்பிடுவோம். நம்ம சிக்கனோட மட்டன் நல்லா இருக்கும். அதே மாதிரி சென்னையில் பொதுவாக பிரியாணி அப்படின்னா கூட வந்து தால்ச்சா கொடுத்தோம் கத்திரிக்காய் வச்சு. கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு தால் மாதிரி கிடைக்கும். ஆனால் ஜூனியர் குப்பனாவில் கறி குழம்பு கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ பிரியாணி வித் கறி குழம்பு காம்பினேஷன் சும்மா அப்படி இருக்கு. கூட வந்து அப்படியே குடல் ஃப்ரை, வாய் உறுதியாயோ பிரியாணி உடலாம் கேட்குங்க. எனக்கு ஆக்சுவலி பிரியாணி வித் குடல் ஃப்ரை இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு சொல்லுவாங்க. சென்னை தவிர எல்லா இடத்துலையும் குடல் ஃப்ரை தான் சொல்லுவாங்க. குடல் ஃப்ரை சான்ஸே இல்லைங்க. சொல்ல நம்ப மாட்டீங்க, சூப்பராக டெலிஷியஸ், சான்ஸே இல்லைங்க. அதாவது எனக்கு சென்னையில் நிறைய இடத்துல மற்ற ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த போட்டின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கறி மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏதோ அவங்க சீக்கிரம் மசாலா யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜூனியர் குப்பனா வந்து ஈரோடு ஸ்பெஷல். அங்கே இருக்கிற ஒரிஜினல் ஃபுட்டு அங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் பள்ளிப்பாளையம் ரொம்ப ஃபேமஸ். சிக்கன் பள்ளிப்பாளையம், அப்புறம் மட்டன் பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரை மாதிரி இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் கிரேவி இருந்து எடுத்த பீஸ் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இது மட்டன் பள்ளிப்பாளையம். எனக்கு இங்கே எல்லா நான்வெஜ் சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட் செகண்ட். பட் அந்த சாஃப்டாக இருக்கிற டெக்ஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு மெயின் கோர்ஸ் மட்டன் நல்லி. நான் இங்கே வந்து உங்கள் ரெஸ்டாரோட ஸ்பெஷல்னு கேட்கும்போது மட்டன் நல்லி தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது பாருங்க, ஆக்சுவலி ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. இதுவும் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சாஃப்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. இது பாருங்க அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. அந்த ஒரு மேலே வந்து பெப்பரை வந்து அரைச்சி போட்டு பாருங்க, செம்மையாக இருக்குது. பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கலாம். அந்த மசாலா தனியாக நீங்கள் சுடுசோறு போட்டு சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது. இல்லை பள்ளிப்பாளையத்தில் தேங்காய் சட்னி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது இது கார்லிக் நினச்சேன், இல்லை கார்லிக் நினச்சேன். தேங்காய் சட்னி அதுவும் டேஸ்ட்.
தேங்காய் அரைச்சி போடுவாங்க. ஒரு சட்னி அரைக்க கூட கட் பண்ணி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கும். சீ ஃபுட்டில் ஜூனியர் குப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இடங்களில் வஞ்சரம் தான் சொல்லுவாங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டீப் ஃப்ரை பண்ணாமல் இங்கே என்ன ஸ்பெஷல் சொன்னாங்கன்னா, டீப் ஃப்ரை பண்ண மாட்டோம், ஷாலோ ஃப்ரைன்னு சொன்னாங்க. அது பாதி எண்ணெயில் அப்படியே மிதக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணாது. ஸோ ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் ட்ரையாக இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் குப்பனோட ஸ்பெஷல் நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் உமாநாத். ஹோட்டல் ஜூனியர் குப்பன் ஈசிஆரில் இருக்கிற பிரான்ச்சில் மேனேஜராக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த கடை ஓப்பன் பண்ணி 1960 ஆரம்பிச்சு போயிட்டுருக்காங்க. ஜூனியர் குப்பனாங்கிற பிராண்ட் ஆக்சுவலாக ஈசிஆரில் வந்து லாஸ்ட் 1 இயராக தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாகவே செட்டிநாடு ஐட்டம்ஸ் தான், சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் தான். மோஸ்ட்லி வந்து ஈரோ டிஷ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக மீடியம் ஸ்பைசி, ஏதாவது அந்த ஸ்பைசிக்காகவும் கூட வருவாங்க. எங்களுக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப ஸ்பெஷல். ஃபேமிலிஸ் மோஸ்ட்லி ஃபேமிலி அதிகமாக வருவாங்க. இது அட்மாஸ்பியரும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்தீங்கன்னா உள்ள ஹால் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் இங்கே நிறைய அவைலபிளாக இருக்கும். எஸ்பெஷலி மட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லி ஃப்ரை, மட்டன் பள்ளிப்பாளையம், இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். பள்ளிப்பாளையம் மட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்குங்க. அதுக்காகவே சில கெஸ்ட் எங்களை தேடியும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரலாம் எங்கள் ஈசிஆர் பிரான்ச்சில் வந்து பார்ட்டி யாருமே செப்பரேட்டாக கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நாங்களே பார்ட்டி புக் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபுட்டு நாங்கள் இங்கேயே சமைச்சு கரெக்டாக கொண்டாந்துருவோம். அது ப்ரைஸ் எல்லாமே இந்த மெனுக்களில் இருக்கிற ப்ரைஸ். எந்த அளவுக்கு நான்வெஜ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த அளவுக்கு வெஜ்ஜு ஃபேமஸ் தான். பியூர் வெஜ் தான். நாங்கள் தனி செக்ஷனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப இங்கே நல்லாயிருக்கும். வெஜிடபிள் பிரியாணி அதே மாதிரி நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு தந்தூரி ஐட்டத்தில், அந்த சைனீஸ் ஐட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தந்தூரி ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து ஜூனியர் பட்டர் சிக்கன் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து நீங்கள் வெஜ்ஜு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெஜ்ஜு ரொம்ப பியூராக இருக்கும். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு 100% கேரண்டி. நல்ல டேஸ்ட். இங்கே ஜூனியர் குப்பன் ஈஸியாக ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் இருக்கிற ஷாப் வந்தீங்கன்னா உங்களுக்கு கடையோட அட்மாஸ்பியர் பார்த்தாலே உங்களுக்கு உள்ளே வரணும்னு முதல்ல தோணும். ஃப்ரண்ட் ஆஃப் லைக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சின்ன கார்டன் மாதிரி வச்சுருக்கோம். பின்னாடி பேக் சைடில் நாங்கள் கார் பார்க்கிங் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக வச்சுருக்கோம். உள்ளே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும், உள்ளவே இருக்கணும்னு தோணும், வெளியே போகணும்னு தோணாத அளவுக்கு இருக்கும். ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈரோடு தோசை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் லாஸ்ட்டில் முடிக்கும்போது ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டோட முடிச்சு நல்லாயிருக்கும். லைக் ஒரு இட்லி, தோசை. நாங்கள் இங்கே மெனு கார்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈரோடு தோசை இருந்துச்சு. ஈரோடு தோசை என்னென்னு கேட்டோம். ஆப்பம் ஸ்டைலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போட மாட்டாங்க. அதுமாதிரி குண்டா ஊற்றப்பு மாதிரி ஊற்றிட்டு ஊற்றப்ப திருப்பி போடுவாங்க. திருப்பி போடாமல் மேலே வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே மூடி வைப்பாங்க. அந்த மாதிரி மூடி வச்சு வைப்பாங்க. ஸோ ஒரு தோசை சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தாங்க. கீ தோசை மாதிரி இருக்கும். ஈரோடு தோசை கீ தோசை தான். அதை ஊற்றப்ப ஸ்டைலில் ஊற்றிருக்காங்க, ஆப்பம் ஸ்டைலில் எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. ஈரோடு தோசை வித் மட்டன் குழம்பு. வா, நாங்கள் உள்ள ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கும். நம்ம கூட்டம் அவ்வளோ இல்லை. ப்ரோக்ராம் எடுக்க ஆரம்பிச்சோன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா இத்தனை ஐட்டங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சதுன்னா பிரியாணி கூட குடல் ஃப்ரை சாப்பிடணும். குழம்போட குடல் ஃப்ரை, ட்ரை ஃப்ரைஸ் செம்மையாக இருக்குது. அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது என்னென்னா நெல்லி. அப்புறம் ரொம்ப அருமையாக இருந்தது என்னென்னா மட்டன் நல்லி. சான்ஸே இல்லைங்க. பிரியாணி, குடல் ஃப்ரை, மட்டன் நல்லி மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிஸியாக இருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். அடுத்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சூப்பரான Hi, Paul.